ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1-11 ஆதியாகமம் 37 1-11. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துர்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடே பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை நோக்கி, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரைமட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்குறோம், யோசேப்புடைய ஸ்டோரி இங்கே ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறுன்னு சொல்லி யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க, ரூபன்லேருந்து ஆரம்பித்து. ஆனால் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசேப்புலேருந்து ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது யோசேப்பு ரேச்சலை ரொம்ப நேசித்தான் யாக்கோபு. அவள் அந்த மனைவியின் இடத்துல ரொம்ப வருஷம் குழந்தை கிடையாது. அப்புறம் ரொம்ப அவனுடைய வயதான காலத்தில் யோசேப்பு பிறந்தான். அப்புறம் யோசேப்பு பிறந்த பிறகு பென்யமீன் பிறந்தான். அந்த பென்யமீனுடைய டெலிவரியிலே அவள் ரேச்சல் இறந்துவிட்டா, ராகேல் இறந்துட்டான். அப்போது இந்த 2 பிள்ளைகளுமே ஒரு சின்ன வயசுலே தாய் இல்லாதவங்களாம் மாறிடுறாங்க. அதனால் யாக்கோபுன்னு அதிகமாக அவங்கள என்ன செய்கிறான், நேசிக்கிறான். அது மட்டும் இல்லை, இந்த யோசேப்பு அவனுக்கு இந்த மாதிரி சகோதரர்கள் சில்பாள் பில்காள், அதை காத் ஆசேர் நப்தலி தான் நப்தலி, இந்த 4 பேர். அவங்க என்னெல்லாம் அந்த மறுமணியாட்டி பிள்ளைங்க பண்ணுற அநியாயங்களெல்லாம் அவன் அங்கே என்ன செய்கிறான், அவங்க அப்பாட்ட சொல்லி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது அவன் சொப்பனை அந்த தகப்பனை அவனுக்கு பலவரணமான அங்கேயே இது பண்ணுறான். அது என்னென்னா, அந்த பலவரணமான அவன் அங்கேயே எது குறிக்குதுன்னா, அது ஒரு ட்ரைபல் லீடர்ஸ் போடக்கூடிய ஒரு பலவரணமான அங்கி. அப்போ அந்த பலவரணமான அங்கியை அவன் போட யாக்கோபு பண்ண உடனே மற்ற சகோதரர்கள் யாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஃப்யூச்சரில் இந்த யாக்கோபுக்கு அடுத்தது ட்ரைப்ஸுடைய லீடர், அவங்க ட்ரைபுடைய லீடர் யோசேப்பாக தான் இருப்பான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பகைக்கிறாங்க. 2 சொப்பனம் கண்டு சொல்கிறான். அதில் அவங்க அன்னைமாரெலாம் அவனை வணங்குறாங்கன்னு சொல்கிறான். அது இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க. இன்னொரு சொப்பனம் சொல்கிறான், அவங்க அப்பா அம்மா இன்னும் மற்ற எல்லோரும் 11 சகோதரர்களை வணங்குனாங்கன்னு சொல்கிறான். அப்போ அதை பார்த்து இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க, பொறாமை கொள்கிறாங்க. யாக்கோபும் அவன் சத்தம் போடுறான், கடிந்து கொள்கிறான்னு பார்க்குறோம். மனசில் வச்சுக்கிறான். யாக்கோபுக்கு நான் இன்றைக்கி என்ன பார்க்க விரும்புகிறேன்னா, யாக்கோபுக்கு யோசேப்பை குறித்து ஒரு தரிசனம் இருக்கிறது. அவனை அந்த ட்ரைப் அவனுக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரைப் தான், 12 பிள்ளைகள்
70 பேர் தான் எகிப்துக்கு போனார்கள்னு சொல்லி பார்க்குறோம். 70 பேர் எகிப்துக்கு போனார்கள் பார்க்குறோம். அந்த 70 பேர் ஒரு சின்ன ட்ரைப் தான். அதுக்கு அவன் பிள்ளைகள் 70 பேர். அதுக்கு பிறகு மற்ற ஆடு மாடுகள் மற்ற அவங்க வேலைக்காரங்களாம் எவ்வளோ இருந்தாங்கன்னு தெரியல. யாக்கோபுடைய சந்ததியார் ஒரு 70 பேர் போனாங்க போட்டிருக்கல. மொத்தமே எல்லா வேலைக்காரங்கெல்லாம் சேர்ந்து 70தான்னு தெரில. அப்போது ரொம்ப சின்ன ஒரு கூட்டம் தான். இந்த கூட்டத்துக்கு அவனை லீடர் ஆக்கணும்னு யாக்கோபுன்னு நினைக்கிறான். அவனுக்கு யோசேப்புடைய ஃப்யூச்சரை பற்றி மேக்சிமம் தரிசனம் இதுதான். ஆனால் ஆண்டவர் யோசேப்புக்கு வைத்திருக்க தரிசனத்தை ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறார். அவன் இந்த சின்ன ஒரு கூட்டத்துக்கு தலைவன் இல்லை, ஒரு பெரிய ஒரு தேசம். அந்த காலத்தில் அமெரிக்கா மாதிரி வச்சுக்கிடுங்களேன். இந்த காலத்து அமெரிக்கா மாதிரி அந்த காலம் எகிப்து தேசம் பயங்கர அட்வான்ஸ் சிவிலைசேஷனாக இருந்துச்சு. அப்போது அந்த பெரிய தேசத்தில் அவன் ஒரு பெரிய பதவியில் இருக்கணும். அவனால் இந்த யாக்கோபுடைய சந்ததியார் காப்பாற்றப்பட்டு பஞ்சத்தில் அழிஞ்சிருந்தாங்கன்னா மேசியா அங்கே வந்திருக்க மாட்டார். யூதாவுடைய பிள்ளையா, யூதாவுடைய சந்ததியில் யூதாவை காப்பாற்றணும். யாக்கோபுடைய மற்ற 12 இஸ்ரவேலரை குறித்து, இஸ்ரவேலுடைய 12 பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு பல திட்டங்கள் இருக்குது. அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்க. ஒரு சின்ன கூட்டம் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. அவங்களுக்கு தான் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அவங்க மூலமாக உலகம் முழுவதும் தன்னை வெளிப்படுத்த போகிறார் அந்த 12 பிள்ளைகள் மூலமாக. அப்போது எல்லாருமே 12 கூண்டோடு அழிகிற நிலைமையில் ஆயிருக்கும். அந்த பஞ்சத்தில் யோசேப்பு கிட்ட மாத்திரம் அவங்க போகாமல் இருந்திருந்தாங்கன்னா மொத்தமாக அவங்க அழிஞ்சிருப்பாங்க. அதில் 2 மெயின் பர்பஸ்க்காக ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துறார். எகிப்தில் பெரிய ஒரு மற்றபடி எகிப்தில் அவன் இல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இவங்க போய் தானியம் வாங்கி எந்த அளவுக்கு அவங்க சர்வைவ் ஆகிருப்பாங்கன்னு தெரில. 1-2 தடவை போய் தானியம் வாங்கல. 7 வருஷம் பஞ்சங்கும்போது பயங்கர பஞ்சம். போகாமல் இருந்திருந்தாங்கன்னா அப்படி இறந்து கூட போயிருக்கலாம். ஆண்டவர் ஒரு மெயின் பர்பஸ்க்காக, ஒரு பெரிய பர்பஸ்க்காக யோசேப்பை ஒரு பெரிய ஒரு லெவலில் உழைத்துவது ஆண்டோடைய சித்தமாக இருக்குது. ஆண்டோடைய தரிசனம் இந்த 2 தரிசனத்துக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டாக இருக்குது. யாக்கோபுடைய தரிசனம் ஒரு சின்ன தரிசனமாக இருக்குது. தன் பிள்ளைய இந்த சின்ன ட்ரைபுக்கு லீடர் ஆக்கணும், அவ்வளோதான் அவனுடைய தரிசனம். அதுக்கே நிறைய விரோதம் வருது. அவங்க சகோதரர்கிட்ட ரொம்ப விரோதம் வருது. ஆனால் இன்னும் பெரிய தரிசனத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் காட்டுறார். அவனுடைய ஃப்யூச்சரில் அவனுடைய பெரிய லெவலில் வருவான் அப்படிங்கிறத காட்டுறாரு. அது அந்நேரம் யாருக்குமே புரியலை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பெரிய தரிசனத்தை வைத்திருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது யாக்கோபும் தான் மனசில் அதை வச்சுக்கிட்டான்னு போட்டிருக்கு. சொப்பனத்தை மனசில் வச்சு சிந்தித்து கொண்டிருந்தான். இது என்ன அர்த்தம் தெரியலேன்னு. அது யாருக்குமே தெரியலை. கடைசியில் யோசேப்பு பெரிய எகிப்தில் 2வது பார்வோனுக்கு அடுத்த பதவியில் வந்து இவங்க எல்லாம் போய் மறுபடி எத்தனை இடத்துல வருது தெரியுமா? வணங்கினார்கள். அவனுடைய சகோதரர் வந்து வணங்கினார்கள். திரும்ப அந்த சொப்பனம் நிறைவேறதை பார்க்குறோம். கடைசியில் யாக்கோபும் அவனோட எல்லாரோட போய் இருக்கிறாங்க. யாக்கோபு அவனை வணங்குறாங்கிற மாதிரி சொல்லப்படலை. ஆனால் அவங்களும் இவனை மதித்து இவனுக்கு கீழே இருப்பாங்கன்னு அர்த்தம். தான் இப்போ யாக்கோபு அவனை வணங்கினா. யாக்கோபுடைய தாயார் லேயாள் வந்து முதல்ல இங்கே எகிப்துக்கு போகும்னாலே அவள் இறந்துருப்பான்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அவனுடைய தாயாரை லேயாளையும் நான் அங்கே அடக்கம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறான். லேயாளையும் அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னையும் அங்கே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அவங்க லேயாள் ஊரில் போயிருக்க மாட்டான். ஆனால் எல்லாருமே மற்ற சில்பாள் பில்காள் சில்பாள்லாம் போயிருக்கலாம். எல்லாரும் வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறது. அப்போ ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு ஒரு ஆண்டவருடைய தரிசனம் மனிதர்களுடைய தரிசனத்தை விட பெரிய லெவலில் இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அநேகருடைய வாழ்க்கையில், தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை அனுப்பும் முன்பதாகவே இந்த உலகத்தில் தாயின் கற்பத்தில் அந்த ஸ்பிரிட்டை அனுப்ப முன்னால் ஆண்டவர் ஒரு பெரிய லெவலில் ஒரு ஸ்க்ரோல், ஹெவன்லி ஸ்க்ரோல்ன்றாங்க. ஹெவனில் புத்தகம், எல்லாருக்கும் புத்தகம் இருக்குது. அவங்க இந்த பூமியில் வந்து என்ன பண்ணணும், என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் அவங்களுடைய பர்பஸ் எல்லாத்துக்கும் ஆண்டவர் எழுதி வச்சு அனுப்புகிறார்.
ஆனால் நிறைய நேரங்களில் குடும்பத்தில் கூட பாருங்கள், சில பிள்ளைகளுக்கு நல்ல பெரிய அழைப்பு இருக்கும், ஆண்டுடைய அழைப்பு. ஆனால் தாய் தகப்பன் அதை என்ன செய்திருவாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது, நீ அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி என்ன செய்திருவாங்க, தடுத்து போட்டுருவாங்க. அந்த அழைப்பை என்ன செய்திருவாங்க, அதை அசட்டை பண்ணி ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டாங்க. அப்படிலாம் கூட சில பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அது அந்த பெரிய பெரிய அழைப்பெல்லாம் அறிய முடியாமல், உனக்கு ஐயோ நீ அங்கெல்லாம் ஊழியக்காரெலாம் போக முடியாது, நீ இன்ஜினியரிங் படி, டாக்டர் ஆகு, நீ என்ன செய், நல்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டில் போ, சர்க்காரி வேலையில் போ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்கிறார். அதை மனிதர்கள் மட்டுப்படுத்தினாலும் கூட ஆண்டவர் அநேக நேரங்களில் நிறைவேற்றி முடிக்கிறார். ஆனால் அதுக்கு பல பாடுகள் யோசிக்கப்பட வேண்டியது இருந்துச்சு. அவனுடைய உண்மையை அவன் சோதிக்கப்பட்டான். அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டதுன்னு சொல்லி பார்க்குறோம், சங்கீதத்தில் எழுதியிருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிடுவதற்கு அவன் ஒப்பு கொடுத்து, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பயந்து, கர்த்தருடைய வார்த்தையின் மீறி நடந்து, அவன் அதை ப்ரூவ் பண்ணி காட்டின உடனே அவனுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துறார். அப்போது உலகத்தில் நம்முடைய தாய் தகப்பன் நமக்கு ஒரு சின்ன யோசனை நமக்காக வைக்கலாம், சின்ன ஒரு எண்ணம் வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் பெரிய பிளான்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டோடைய பிளான் இந்த உலகத்தோடு முடிகிறது இல்லை. இன்னும் 1000 வருஷ அரசாட்சியில் இருக்குது, புதிய வானம் புதிய பூமியில் இருக்குது. நித்தியமாக ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும்னு அவருடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். தாவி சொல்கிறாளன்னா, பிறகு முன்னாலே அவெல்லாம் எல்லாம் நம்முடைய புத்தகத்தில் எழுதிருந்துச்சின்னு சொல்லி, அந்த புத்தகத்தில் எல்லாம் எழுதியிருக்கு. அப்போ அந்த காரியத்தை ஆண்டவர் படிப்படியாக தான் வெளிப்படுத்துவார். முதல் இப்போ யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் 2 வருது, அவ்வளோதான். அதுக்கு பிறகு ஒன்றுமே நடந்தமா இல்லை. விற்கப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அதெல்லாம் படிப்படியாக ஆண்டவர் அவருடைய தரிசனத்தை அவன் நல்லா கோஆப்ரேட் பண்ணதுனால, அவன் தன்னை ஒப்பு கொடுத்தனால போத்திபார் வீட்டில் அவன் ஒரு அடிமையாக இருக்கிறான். ஆனாலும் அங்கே ஒரு பெரிய விபச்சார பாவ சோதனை வரும்போது கூட தேவனுக்கு பயப்படுகிறேன்னு சொல்லி, அதை தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே அந்த பொல்லாத பாவத்திலிருந்து தன்னை விலக்கி காத்து கொள்ளுகிறான். அங்கே சிறைச்சாலையில் போடப்படுகிறான். அங்கேயும் சந்தோஷமாக இருக்கிறான். அங்கேயும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறான். அவனுக்கு கொடுத்துருக்கிற வரம், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்கிற அந்த வரத்தை அந்த இடத்துல சிறைச்சாலையிலையும் பயன்படுத்துகிறான். 2 எகிப்திய ஆட்களுக்கு அவன் சொல்கிறான், சொல்லி அங்கேயும் அவன் பயன்படுத்துகிறான். அங்கேயும் ஒரு சந்தோஷமாக இருக்கிறான். சந்தோஷமாக இல்லாமல் அப்படியே கடந்திருந்தான்னா அவன் லைஃப் அப்படியே அந்த சிறைச்சாலையை கூட செத்துருப்பான். அந்த காலத்து சிறைச்சாலைகள் இந்த காலத்து சிறைச்சாலை மாதிரி வசதி உள்ளதல்ல. ஆனால் அந்த காரியத்திலும் கூட ஆண்டவர் அவன் நல்ல உண்மையுள்ளவனாக காண்பித்தான். அவன் கொடுக்கப்பட்ட வேலையெல்லாம் உண்மையாக செய்தான். ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தான். ஆண்டவருக்கு பயந்துருந்தான். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்தார். பார்த்து அவனும் கோஆப்ரேட் பண்ணுறான். ஆண்டவரும் அவனை சோதித்து வெற்றி அவன் பெற்றுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் அவனுடைய தலையை என்ன செய்தார், உயர்த்தி அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தார். ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நிறைய வீடுகளில் பெற்றோருடைய நோக்கங்களே நிறைவேறி அப்படியே முடிஞ்சிருது. ஆனால் ஆண்டவர் அதை விட பெரிய நோக்கங்கள் வைத்திருக்கும் பொழுது, நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கும் போது நம்ம அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து பல கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், அது விரோதமான சூழ்நிலைகள் வந்தாலும், நம்ம ஆண்டவருக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்து இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நல்லா செய்துக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஆண்டவரோட கோஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நம்மை பற்றி என்ன எழுதியிருக்குதோ அதை நிறைவேற்றி முடிப்பார். ஏன்னா பவுல் சொல்கிறால, நற்கிரியைகள் நம்ம என்னென்ன நற்கிரியைகளை செய்யணும்னு சொல்லி பரலோகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன இருக்குதோ அந்த கிரியைகள் நம்ம செய்யணும். எல்லாரும் எல்லா கிரியையும் செய்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்டிகுலரான காரியங்கள் ஆண்டவர் வச்சுருப்பார். ஆண்டவர் நம்ம அவரோட கோஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக செய்து முடிப்பார். ஆண்டோடைய தரிசனம் எப்போவுமே பெரிய நித்திய இதுவாக இருக்குது. ஏன்னா யாக்கோபு சொல்கிறான் பாருங்க, 49ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது
அவன் சொல்கிறான், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் நினச்சி நித்திய பர்வதங்கள் மட்டும் எட்டுதுன்னு சொல்லிட்டு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது சொல்கிறான், உனக்கும் அது உன் மேலே வரட்டும். யோசேப்பு நல்லா என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். யோசேப்பு ரொம்ப வில் வீரர், அவனை மனமடி வாக்கி அவன் மேலே எய்து அவனை பகைத்தார்கள். வில் வீரன் யார் சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியல. சகோதரர்கள் அவனை பகைத்தாங்க. அநியாயமாக பழி சொல்லப்பட்டு போத்திபாரால் அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டான். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அந்த ஆண்டவருடைய பலத்தினால நம்ம 49 அதிகாரம் ஆதியாகமம் 49 23 பார்த்தோன்னா அது ஃபுல்லாக 26 வரை நீங்கள் அவன் தேவனால் அவனுக்கு ஒரு உயர்வு வந்தது, ஆசீர்வாதங்கள் வந்தது. தேவனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். யாக்கோபு அவனை ஒரு லீடராக்க அவன் விரும்பினான். ஆனால் ஆண்டவர் யாக்கோபினுடைய தேவன் அவனோடு இருந்து அவனை எல்லா ஆசீர்வாதங்களும் நிரப்பினார், அவனை உயர்த்தினார். அவருடைய நோக்கத்தை யோசேப்புடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி முடித்தார். அது மட்டும் இல்லை, அவனுக்கு சேஷ்டபுத்திர பாகமும் கிடைத்தது. அவன் யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது ஆசீர்வதிக்கிற மாதிரி அதுபோல் ஆசீர்வாதத்தை அவன் சொல்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதமும் உன் மேலே சேர்ந்து வரட்டும்னு சொல்லி என்ன செய்யிட்டான், அதையும் சேர்த்து ஆட் பண்ணி விட்டுட்டான். நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனா யோசேப்பு இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் நல்ல கடைசியில் கூட நீங்கள் அவனுடைய சகோதரனை மன்னிக்கிறத பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு இதில் அவன் இருந்தால் கூட சகோதரன் மேலே பழி வாங்கலை, மன்னித்து அவன் ஒரு விசேஷித்தவனாக அவன் தன்னை வாழ்க்கையில் அவன் தன்னை வெளிப்படுத்தினான், ப்ரூவ் பண்ணி காட்டினான். அவனுடைய பர்பஸ் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறி முடித்தது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.